உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் அமர்வில் இந்த அமர்வு ஊடகத் தமிழுக்கான அமர்வாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கிற்கு தலைமையேற்றிருப்பவர் மதிப்பிற்குரிய ரே கார்த்திகேஸ் அவர்கள். இந்த அரங்கிலே கட்டுரை வாசிக்க இருக்கிற கலையரசி என்கிற சுவான் ஹிவா, நசருல்லா கான், விநாயகமூர்த்தி ஆகியோர்கள் அரங்கத்திற்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் ரே கார்த்திகேசு. நான் மலேசியாவிலிருந்து வருகிறேன். இந்த அரங்கத்திற்கு நான் தான் தலைவன், நான் தான் பேச்சாளன். இது நியாயமாகப்படவில்லை எனக்கு. இருந்தாலும் இந்த அரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற மாநாட்டில் உள்ள பரபரப்பில் யாரையாவது பார்த்து இதை திருத்துங்கள் என்று சொல்வதற்கு கூட வழி இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எங்களை தொந்தரப்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆகவே கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் இதை செய்யலாம். நேரம் கொஞ்சம் மூடிவிட்டது. இருந்தாலும் கூட இதற்கு அடுத்த அரங்கம் இல்லை என்பதால் அனைவருக்கும் உள்ள 20 நிமிடங்களே நாம் முழுதாக வழங்க தயாராக இருக்கிறோம். என்னுடைய கட்டுரை நவீன தமிழ் ஊடகங்களில் தமிழ் மொழியின் பயன்பாடு, மெய்மையும் அறைகூவல்களும். இதனால் பெரும்பாலும் அச்சு இதழ்கள், அச்சு தினசரி நாளிதழ்கள் வருகின்றன எல்லா நாடுகளிலும். அதிலே இன்றைக்கு வெளிவருகின்ற அச்சு இதழ்களிலே ஊடகங்கள், அச்சு இதழ்களிலே தமிழ் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி தான் நாம் பேச இருக்கின்றோம். அச்சு ஊடகங்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும். அதன் வரலாற்றை முதலில் நாம் கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளான தமிழ்மொழி இந்த பின்னை இன்றைக்கு தொழில்நுட்பத்தில், தகவல் தொழில்நுட்பத்தில் விளைந்திருக்கின்ற எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுக்குமா என்றால் ஈடு கொடுக்கும் என்று ஒரு கோணத்திலிருந்து நாம் சொல்லலாம். இன்றைக்குத்தான் கேள்விப்பட்டேன், ஐபோனில் தமிழ் வருகிறது, ஐபோனில் இ புக்கும் வருகிறது என்று முரசு நெடுமாறன் காட்டிக்கொண்டிருக்கிறார். இ புக்கோட தமிழ் இ புக் ஐபோனில் படிக்கலாம், ஐபேடிலும் படிக்கலாம் என்று சொல்கிறார். அதைத்தான் பின்னை புதுமைகள் அனைத்திற்கும் ஈடுகட்டி நிற்கிறது. குறிப்பாக இன்றைய நவீன தினசரி பத்திரிகைகளுக்கு தமிழ் மிக நன்றாக பயன்படுகிறது. அதுதான் மெய்மை. ஆனால் அதில் அறைகூவர்கள் உள்ளன, அதில் சேலஞ்சஸ் உள்ளன, இடர்பாடுகள் உள்ளன. அதை பற்றியும் நாம் பேச போகிறோம். இந்த வரலாற்றை பார்த்தால் உங்களுக்கு மாசு தினசரிதை என்ற ஒரு பத்திரிகை 1812 தோன்றி இருக்கிறது. ஆனால் அது இங்கு தமிழ்நாட்டிலே. ஆனால் அதற்கு முன் 1802 இலங்கையில் பிரிட்டிஷ் ஆட்சியில் அரசாங்க வர்த்தமானி தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு அச்சு ஊடகத்தில் நமக்கு 2 நூற்றாண்டுகளுக்கும் மேலான வரலாறும் அனுபவமும் அதன் விளைவான முதிர்ச்சியும் இருக்கிறது. 200 ஆண்டுகளில் என்ன பழகி கொண்டிருக்கிறோம் அச்சு ஊடகங்களில் தமிழை பயன்படுத்தி என்பதைத்தான் நாம் இன்று பார்க்கிறோம். புதிய ஊடகங்களான வானொலியும் தொலைக்காட்சியும் பின்னர் இணையமும் கூட அச்சு இதழ்களிலிருந்தே தங்கள் புழங்கு மொழியை பெறுகின்றன. வானொலிக்கும் தொலைக்காட்சிக்கும் உள்ள மொழி, இன்றைக்கு பயன்படுகின்ற மொழி அச்சு ஊடகத்திலிருந்து வந்த மொழிதான். திரைப்படம் ஒன்று மட்டுமே மேடை நாடகத்திலிருந்தும் பழந்தமிழ் இலக்கியத்திலிருந்தும் தனது மொழியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதான் அது கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கிறது. இந்த வரிசையில் பார்க்க போனால் நமக்கு முதலிலே உரைநடை என்பது அறிமுகமாவது தமிழுக்கு பழந்தமிழ் இலக்கியங்களுக்கு உரை எழுத புகுந்தவர்கள் பயன்படுத்திய மொழி. அது முதலில் நமக்கு தெரிவது மணிப்பிரவாளம். அந்த குறிப்பாக வைஷ்ணவ இலக்கியங்களுக்கு உரை எழுதியவர்கள் மணிப்பிரவாளத்தை அதிகமாக பயன்படுத்தினார்கள். அதற்கு பின் இந்த நான் உரை எழுதி பயன்படுத்தினார்கள் என்று சொல்லும் பொழுது நச்சினார்க்கினியர் உரையோ அடியார்கனலார் உரையோ நான் சொல்லவில்லை. சாதாரண மக்களுக்கு விளங்குகின்ற மாதிரி உரை இருக்க வேண்டும் என்று வந்தபோது மணிப்பிரவாளம் தான் அங்கே பயன்படுகிறது. மற்றது புலவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியாக இருந்திருக்கிறது. அதிலிருந்து அந்த மொழியை இன்னும் பொதுஜனப்படுத்தும் அல்லது மக்கள் மயப்படுத்தும் ஒரு முயற்சியாக கிறிஸ்துவ பாதிரியார்களுடைய மொழி வந்தது. அதிலே பரமார்த்த குருவின் கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிலே பயன்படுத்தியுள்ள மொழி இங்கே நான் எழுதியிருப்பது போல அதனுடைய எழுத்து கூட்டல்
அதனுடைய பயனெல்லாம் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். பரமார்த்தன் என்றொரு குருவானவர் இருந்தார், அவர் ஏவனது கூழியும் செய்யும் மட்டியும் மடையினும் பேதையும் மிளைச்சனும் மூடனும் என்ற ஐவர் சீஷராக இருந்தார்கள் என்று அது போகும். அதன்பின் இந்த உரை நடை மேலும் பொதுமக்கள் மயமாவதை நாம் ஆனந்தரங்கம் பிள்ளை டைரியில் பார்க்கிறோம். புதுச்சேரியில் இருந்த ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி நமக்கு கிடைச்சிருக்கிறதா, அதிலே அவர் பயன்படுத்துகின்ற மொழியும் அன்றைக்கு பயன்படுத்துகின்ற அந்த உரைநடையை மேலும் எளிதாக்குகின்ற மொழி. வண்ணார கூலிக்காரர் 200 பேர் மட்டுக்கும் வேலை செய்கிற பேருக்குள்ளே 40 ஆள் பிறப்பிட்டு வெளியே போய், இதெல்லாம் நான் தவறாக எழுதவில்லை, அப்படித்தான் இருக்கிறது. ஆட்டுச்சாணிக்கும் தழைக்கும் போனார்கள் என்பது போன்றது ஒரு மொழி நமக்கு வருகிறது. இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் ஊடக மொழியின் விதை என்ன என்று பார்த்தீர்களானால் சுதேசிமித்திரன் பயன்படுத்திய மொழி சாதாரணமாக தமிழ் படிக்க தெரிந்த, ஓரளவு தமிழ் படிக்க தெரிந்தவர்களுக்கும் புரியும் மொழியாக இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். அதிலே ஒரு தரத்தையும் கொண்டு வந்தார்கள். அந்த தரத்தை நிலைநிறுத்துவதற்கு மகாகவி பாரதியார் மிக முக்கியமான காரணம். அவர் சுதேசிமித்திரனிலே வேலை செய்தார். விடுதலை காலத்திற்கான விடுதலை உத்வேகத்தை மக்களுக்கு தூண்டிவிடும் உரைநடையை அவர் எழுதினார். அவருடைய உரைநடையின் ஒரு எடுத்துக்காட்டு, ஸ்ரீமான் மோகனதாஸ் கரம்சந்திர காந்தி மகாத்மா காந்தியால் வழிநடத்தப்படும் நவஜீவன் என்ற பத்திரிகையில் ஒருவர் பாரத தேசத்து விதவைகளை பற்றிய சில கணக்குகளை பிரசுரம் செய்திருக்கிறார். பார்த்தீங்கன்னால் தெரியும். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற மொழி, பத்திரிகைகள் பயன்படுத்துகின்ற மொழிதான். அதன்பின் ஆதித்தனாருடைய தினத்தந்தை, இவரைத்தான் நமது நாளிதழின் தந்தை என்று நாம் சொல்லுகிறோம். அவருடைய காலத்திலே போர் செய்திகள் அவர் போட வேண்டியிருந்தது. பெரும்பாலும் இந்த போர் செய்தி, வெளிநாட்டு செய்திகளெல்லாம் ஆங்கிலத்தில் இருந்தன. ஆகவே மொழிபெயர்ப்பு கலையை உறுதியாக தமிழ் நாளிதழ்கள் கொண்டு வந்தவர் சீபா ஆதித்தனார். செய்தி மொழிபெயர்ப்பு கலையை தீவிரமாக வளர்த்தெடுத்தவர் அவர்தான். இப்ப மலேசியாவில் தமிழ் நேசன் 1924 தொடங்கப்பட்டது. இலங்கையிலும் 1930களில் ஈழகேசரி, வீரகேசரி ஆகியவை தொடக்கப்பட்டன. இதுதான் நமது நாளிதழ்கள் தொடங்குகின்ற காலம். இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளிலே நாளிதழ்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் நாங்கள் இங்கு சொல்ல வருவது, ஓரளவு அதனுடைய மொழியெல்லாம் ஒரு தகுதர மொழியாக, ஒரு ஸ்டாண்டர்ட் மொழி அங்கே வந்துவிட்டது. இது ஒருவரத்து இப்போ நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழ் நேசன் மலேசியாவில் ஆரம்பிக்கப்பட்ட போது இங்கிருந்து போனவர்கள் தான் அதை ஆரம்பித்தார்கள். அதற்கு ஆசிரியராக இருந்தார்கள். ஆகவே இங்கிருந்த பத்திரிகை மொழி அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அங்கு போய் அதனை ஆரம்பித்தார்கள். ஆகவே எப்படியோ இப்படியெல்லாம் வளர்ந்து இன்றைக்கு பெரும்பாலும் நீங்கள் இங்குள்ள ஒரு தினத்தந்தியையோ, எங்கள் நாட்டில் உள்ள உள்ள தமிழ் நேசனையோ அல்லது மக்கள் ஓசையோ இல்லை இன்னொரு நாட்டில் இருந்து பார்த்தாலும் கூட பயன்படுத்தும் மொழி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. அதில் சில வேறுபாடுகள் இருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறது. நான் அதனை ஒரு தகுதர மொழி, ஒரு ஸ்டாண்டர்ட் யூசேஜ் என்று அழைக்க விரும்புகிறேன். இப்போது அந்த ஸ்டாண்டர்ட் யூசேஜ் நமக்கு யாருக்கும் திருப்திகரமான மொழியாக இல்லை. அது மிகவும் மலினமான ஒரு மொழியாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் வெகுஜனங்களை சென்றடைய வேண்டுமானால் அது ஒன்றுதான் வழி என்பது போல நமக்கு ஒரு தோற்றம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஏன் இந்த மொழி இப்படி இருக்கிறது என்பதற்கான சில காரணங்களையும், அதற்கு என்ன அறைகூவல்கள் அந்த பத்திரிகை நடத்துவதற்கும் மொழியை பயன்படுத்துவதற்கும் உள்ள சவால்கள் என்ன என்பதையும் நான் பேசுகிறேன். இப்பொழுது தமிழ் இதழ்கள் வெளியிடப்படும் தமிழ்நாடு, இந்தியா